காரசாரமான ரொம்பவே டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் 3 முட்டையை உடைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு போட்டுக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மல்லித்தலை கொஞ்சோன்னு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லித்தலை போட்டாக்கா ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சாப்பிடவும் அந்த ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்பவே. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெட்டு எடுத்து நம்ம பீட் பண்ணி வச்ச அந்த எக்கை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டுக்கு டின்னராகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஏன்னா எக்கு போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு பேன் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ண அந்த ப்ரெட்டை நம்ம அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ப்ரெட் ரோஸ்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட காஃபியோ டீயோ வச்சு குடிச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான ப்ரெட் ஆம்லேட் ரெடி.